நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. மாயாவை சிக்க வைத்த கார்த்திகை தீபம் சனி மற்றும் ஞாயிறு தின எபிசோட் அப்டேட். மாயாவை சிக்க வைத்த கார்த்திக் அருணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என கார்த்திகை தீபம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் தீபாவுக்கு தாலி பிரித்து போடும் ஃபங்க்ஷன் தொடர்ந்து ஃபங்க்ஷன் நடந்து முடிந்ததை தொடர்ந்து இன்றும் நாளையும் நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க. அதாவது தர்மலிங்கம் ஒருவரை சந்தித்து தீபாவுக்கு சீர் செய்ய பணம் வேண்டும், அதனால் வீட்டு பத்திரத்தை வைத்து கொண்டு பணத்தை தருமாறு கேட்கிறார். என் மூத்த பையன் துபாயில் இருக்கான், அவன் அனுப்புகிற பணத்தை வைத்து குடும்பத்தை சமாளித்து கொள்வோம் என்று சொல்கிறார். மேலும் இந்த விஷயம் தன்னுடைய குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம் எனவும் சொல்கிறார். அதாவது தர்மலிங்கம் ஒருவரை சந்தித்து தீபாவுக்கு சீர் செய்ய பணம் வேண்டும், அதனால் வீட்டு பத்திரத்தை வைத்து கொண்டு பணத்தை தருமாறு கேட்கிறார். என் மூத்த பையன் துபாயில் இருக்கான், அவன் அனுப்புகிற பணத்தை வைத்து குடும்பத்தை சமாளித்து கொள்வோம் என்று சொல்கிறார். மேலும் இந்த விஷயம் தன்னுடைய குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம் எனவும் சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து தீபா கார்த்திக்கிடம் கோவிலுக்கு அழைத்து செல்ல சொல்லி கேட்க அவன் கோவிலுக்கு அழைத்து செல்கிறான். பிறகு ரங்கராட்டினத்தில் சுத்த ஆசைப்பட கார்த்திக் தீபாவை ராட்டினத்தில் சுத்த வைக்கிறான். அடுத்ததாக வீட்டுக்கு வந்ததும் கார்த்திக் ஆனந்தை கூப்பிட்டு, என்னடா இப்பெல்லாம் பெங்களூரில் வீட்டுக்கு வர மாற்று என்று கேட்க, வேலை அதிகமாக இருக்கி என்று சொல்லி சமாளிக்கிறான். அடிக்கடி நீ ஒரு பொண்ணு கூட சுத்துறதா என் பிறண்டு ஒருத்தன் சொன்னான், என்ன விஷயம் என்று கேட்க, அப்படியெல்லாம் இல்லையே, யார் சொன்னது சொல்லு, நானே அவங்கிட்ட கேட்கிறேன் என்று சொல்கிறான். உடனே கார்த்திக், அது நான் தான், நீ ஒரு பொண்ணு கூட சுத்த விட நானே பலமுறை பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு கொடுக்க ஆனந்த், அது என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் என்று கூறுகிறான். ரெஸ்டாரண்ட் உள்ள பொண்ணா வச்சு பார்த்ததும் உனக்கு ஃபோன் பண்ண போது நீ பெங்களூரில் இருக்கேன்னு பொய் சொல்லிட்ட. மீனாட்சி அண்ணி உன்னையே நம்பி இந்த வீட்டுக்கு வந்து இருக்காங்க, அவர்களுக்கு துரோகம் பண்ணாத அட்வைஸ் சொல்ல இந்த நேரம் பார்த்து மீனாட்சி உள்ளே வந்து விடுகிறாள். முழுசா எதையும் கேட்காத மீனாட்சி, நல்லா சொல்லு கார்த்திக், எப்போ பார்த்தாலும் வேலையே கதின்னு இருக்காரு என்று சொல்ல கார்த்திக், அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அண்ணி என்று சமாளிக்கிறான். மீனாட்சி போனதும் ஆனந்த், நான் அந்த பொண்ணு காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணும் அம்மாவுக்கு பயந்து நான் என்னுடைய காதலை சொல்லலை. மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளும் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் அவருடைய புதுசாக சரியில்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டா என்று சொல்கிறார். சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சினை, ஒரு வேலை வாங்கி கொடு, இந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணு, நீ அவங்களோட இருக்கணும்னு அவசியம் இல்லையே என்று கார்த்தி அட்வைஸ் செய்ய ஆனந்த், சரிடா, இனிமே சரியா இருக்கேன் என்று கூறுகிறார். இதை நீ எடுத்து கார்த்திக் தீபாவை ரெக்கார்டிங் தியேட்டரில் விட்டுவிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு என போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வருகிறான். அருண் ரெசார்ட்டை அடித்து உடைத்த ரவுடி குறித்து தனது நண்பனிடம் விசாரிக்க, அவன் உன் பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான், சொல்ல பிறகு கார்த்திக் சொன்ன ஐடியாவை வைத்து முயற்சி செய்ய ரவுடி சிக்கிக்கொள்ள யார் இப்படி பண்ண சொன்னது என்று கேட்கும்போது மாயாதான் என்று உண்மையை சொல்கிறான். உடனே கார்த்திக் மாயா வீட்டுக்கு வந்து அவளை எச்சரிக்க, மாயா, ஆமா நான் தான் பண்ணேன், அதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்று கேட்கிறான். அதன் பிறகு தீபா கார்த்திக் வேலையாக வெளியே வந்து விட்டதால் அவளை மியூசிக் டைரக்டர் வீட்டில் டிராப் செய்ய ராஜேஸ்வரி தீபாவும் மியூசிக் டைரக்டரும் ஒன்றாக வந்ததை ஃபோட்டோ எடுத்து கொள்கிறான். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய அனைவரும் கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். இனி கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.